அன்பிற்கினிய சகோதரர்களே, வர இருக்கிற 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி அளவில் கோவை காந்திபுரத்திலே தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பிலே 10 ஆண்டு தண்டனை முடித்த ஆயுள் சிறைவாசிகள் அத்தனை பேரையும் கருணை அடிப்படையில் இந்த அரசு விடுதலை செய்ய வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம். இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களிலே ஆயுள் தண்டனை எத்தனை ஆண்டுகள் என்கிற பல்வேறு வகையான விவாதங்கள் நடந்து முடிந்திருக்கிற நேரத்தில் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றமோ கடந்த காலங்களிலே ஆயுள் தண்டனை என்பது 14 ஆண்டுகள் என்கிற ஒரு மரபை முன்வைத்திருந்தது. ஆனால் சமீபத்தில் அதே நீதிமன்றம் அளித்த ஒரு தீர்ப்பிலே ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் வரை சிறைச்சாலையில் இருக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறது. ஆனால் ஆயுள் காலம் முழுவதும் ஒரு மனிதனை சிறைச்சாலையில் வைத்திருப்பது என்பது அந்த மனிதனை உயிரோடு இருக்கும் போதே உயிரை வைத்துக் கொண்டே மரணக்குழியிலே தள்ளுவதற்கு சமமாகும். அதற்கு இந்த நீதிமன்றங்கள் அந்த மனிதனுக்கு மரண தண்டனையை வழங்கி இருக்கலாம். அப்படி நீதிமன்றமே இப்படி ஒரு சூழலை உருவாக்குகிற நேரத்தில் இனிமேல் நீதிமன்றங்களை நம்பி அல்லது நீதிமன்றங்களுடைய கருணையை எதிர்பார்த்து அதற்காக காத்து கிடப்பது வீண் என்கிற சூழலிலே தான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற அரசுகள் தான் கருணை அடிப்படையில் இந்த சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைக்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். சில நேரங்களிலே இதே தமிழக அரசு 7 ஆண்டுகள் தண்டனை முடித்த ஆயுள் சிறைவாசிகளை கூட விடுதலை செய்திருக்கிறது. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமங்கலம் இடைத்தேர்தல் வரப்போகிறது. அந்த இடைத்தேர்தலிலே பணியாற்றுவதற்கு திமுகவினர் தேவை என்கிற காரணத்திற்காக லீலாவதி படுகொலை வழக்கில் சிக்கி ஆயுள் தண்டனை பெற்றிருந்த 7 பேருக்கு அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற காரணத்திற்காக அவர்கள் மட்டுமின்றி கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்களை 7 ஆண்டு காலம் தண்டனை முடித்தவர்களை தமிழக அரசு கருணை அடிப்படையிலே விடுதலை செய்தது. அண்ணாவினுடைய பிறந்த நாளை காரணம் காண்பித்து விடுதலை செய்த தமிழக அரசு அப்போதும் வசதியாக மதம் என்கிற போர்வையை காண்பித்து இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய மறுத்தது. இஸ்லாமிய சிறைவாசிகள் மட்டுமல்ல, தமிழின உணர்வாளர்களையும் தமிழ் என்கிற அந்த ஒற்றை சொல்லை பயன்படுத்தியவர்களை, இனம் மொழி என்று பேசியவர்களையும் விடுதலை இல்லை என்று அறிவித்தது. ஒரு புறத்திலே சமூகத்துக்காக, சொந்த சமூகத்துக்காக போராடியவர்களுக்கு விடுதலை மறுக்கப்படுகிறது. இன்னொரு புறத்திலே சொந்த இனத்திற்காக போராடியவர்களுக்கு, குரல் கொடுத்தவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. ஆக இரண்டையும் முன்வைத்து தமிழின உணர்வாளர்களையும் இஸ்லாமிய சிறைவாசிகளையும் 10 ஆண்டு ஆயுள் தண்டனை முடித்தவர்களை விடுதலை செய்யுங்கள் என்கிற கோரிக்கை என்பதால் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இது ஏதோ தமிழ்நாட்டிலே மட்டும் நடக்கிற ஒரு செயல் இல்லை. இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களிலே, குறிப்பாக கேரளாவிலே, மேற்கு வங்காளத்திலே, இன்னமும் வட மாநிலங்களிலே பல இடங்களிலே 24 கொலைகளை செய்தவர்கள், 20 கொலைகளை செய்தவர்கள், குறிப்பாக மேற்கு வங்காளத்திலே நக்சலைட்டுகள் என்ற அரசால முத்திரை குத்தப்பட்ட கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள், இவர்கள் அத்தனை பேரையும் கடந்த காலங்களில் அரசுகள் கருணை அடிப்படையில் விடுதலை செய்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிலே மட்டும், இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத அதிசயமாக இங்கே இனம் பற்றி பேசியவர்களும் சமூகம் பற்றி பேசியவர்களும் திட்டமிட்டு பழிவாங்கப்படுகிறார்கள். ஆக இங்கே ஒரு கேள்வியை பெரும்பான்மை மக்கள் முன்வைக்க விரும்புகிறார்கள். இந்த நாட்டிலே முஸ்லீமாக பிறந்தது யார் குற்றம்? இந்த நாட்டிலே தமிழனாக பிறந்தது யார் குற்றம்? இது அவர்களுடைய குற்றம் அல்ல என்கிற வாதத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற
பெரும்பான்மை மக்கள் இன்றைக்கு முன்வைக்கிறார்கள். எனவே முஸ்லீம் என்கிற சொல்லை சொன்னாலே முஸ்லீம் மக்களுக்காக போராடினாலோ குரல் கொடுத்தாலோ இந்த அரசவை அடிப்படைவாதம் மதவாதம் என்று சொல்லுகிறது. உண்மையிலேயே இந்த மக்களை திட்டமிட்டு பழிவாங்குவதிலேயும் அடிமைப்படுத்துவதிலேயும் இந்த இனவாதத்தை இந்த மதவாதத்தை அரசுகள் தான் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறது. எனவே வர இருக்கிற சட்டமன்றத்தினுடைய வைர விழா 30ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அந்த வைர விழாவை முன்னிட்டு கருணை அடிப்படையிலே தமிழக அரசு தமிழ்நாட்டு சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிற அப்பாவிகளை 10 ஆண்டு தண்டனை முடிந்த ஆயுள் சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். இது ஒன்றும் அநீதியான கோரிக்கை அல்ல, இது ஒன்றும் சட்டவிரோதமான கோரிக்கை அல்ல, இது ஒன்றும் யாருக்கும் எதிரான கோரிக்கை அல்ல, இது மக்களுக்கான கோரிக்கை. ஒரு மதத்தை சார்ந்தவன் என்கிற ஒரே காரணத்திற்காக ஒரு மனிதன் தண்டிக்கப்படுகிறான், பழிவாங்கப்படுகிறான் என்றால் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதேபோல் ஒரு இனத்தை சார்ந்தவன் ஒரு இனத்துடைய உரிமைக்காக குரல் கொடுக்கிறான், பேசுகிறான் என்பதற்காக அவன் மீது சட்டம் பாய்ச்சப்படுமையானால், அவனுக்கு வழங்கப்பட வேண்டிய நீதி மறுக்கப்படுமையானால் அதையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவேதான் இந்த ஆயுள் சிறைவாசிகள் மீது அரசுகள் கருணை காண்பிக்க வேண்டும். சட்டத்தை நம்பி இந்த மக்கள் ஏமாந்து போனார்கள். இன்னமும் சட்டம் ஒருதலை பட்சமாகத்தான் இருக்கிறது, நீதி ஒருதலை பட்சமாகத்தான் இருக்கிறது. எனவேதான் நாங்கள் வாக்களித்த ஆட்சியாளர்கள் எங்களுக்கான நியாயத்தை நீதியை வழங்குவார்கள் என்று சொல்லிதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். அரசே எங்களை திரும்பிப்பார் என்கிற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறப் போகிறது. எனவே வர இருக்கிற 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கிற குறிப்பாக கோவை மாநகரத்தில் இருக்கிற அத்துறை இஸ்லாமிய சகோதரர்களும் தமிழின உணர்வாளர்களும் முற்போக்காளர்களும் புரட்சியாளர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கெடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம், வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.